50 ஆண்டு காலமாக நான் எல்லா சின்னத்துக்கும் வாக்களிச்சிருக்கேன். நான் அடிப்படையில் ஒரு தீவிரமான எம்ஜிஆர் ரசிகன். இன்னமும் ஒரு கட்டத்தில் உதயசூரியனுக்கு வாக்களிச்சிருக்கேன். பிறகு என்னுடைய தொகுதியில் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு வாக்களிச்சிருக்கேன். சென்னையில் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு வாக்களிச்சிருக்கேன். என்னுடைய எண்ணங்கள் நிறைவேறாததால் தான் இந்த கருத்துக்கு நான் தயாரானேன். பொதுவாக ஓட்டு போடுறது ஒருத்தரோட ரகசியம், அதை வெளிப்படையா இல்லை, அதை ஒரு ரகசியம் கிடையாது. காசு வாங்கிட்டு ஓட்டு போடுறேன் என்ன ரகசியம்? சும்மா இருக்க. திராவிட அரசியல்ல 50 ஆண்டு காலம் வளர்ச்சியா வீழ்ச்சியான்னு சொன்னாலே அது வீழ்ச்சி தான் பொருள். அதுக்கு மேல அது என்ன சொல்லுங்க? வளர்ச்சி இருந்தா அந்த நிகழ்ச்சி வருமா? நான் கேட்கிறேன் உங்களை. வளர்ச்சின்னு ஏத்துக்கிட்டா அந்த நிகழ்ச்சி அவசியம் இல்லையே. முதல்ல கல்வி, அரசு பள்ளிக்கூடங்களா மாட்டு கொட்டைகளா மாறிப்போச்சு. தமிழை படிக்க யாரும் தயார் கிடையாது. ஏன்? தமிழ் சோறு போடாதுன்னு என் மக்களுக்கு தெரிஞ்சு போச்சு. சோறு போடுறதுதான் கல்வின்னு நினைச்சுக்கிட்டாங்க. பிள்ளைகளை படிக்க வைக்கிறது எது தெரியுமா? வேலை வாங்கி தருவான்னு அப்படி நினைச்சுதான் ஆண்டுக்கு 20,000 பேருக்கு வேலை தரக்கூடிய இந்த பிஇ இன்ஜினியரிங் படிக்கிற படிப்புக்கு 524 கல்லூரிகள் திறந்து வச்சிருக்காங்க இந்த திராவிட கழக ஆட்சிகள். எவ்வளவு பேருக்கு? பதிவு செய்யப்பட்ட 84 லட்சம் பேர் வேலை இல்லாமல், பதிவு செய்து ஏமாந்து போய் தூக்கி போட்டு போனவன் 70 லட்சம் பேர். கிட்டத்தட்ட 1.5 கோடி இளைஞர்கள் வேலை இல்லாம இருக்கான். 1.5 கோடி குடும்பங்கள். இதுதான் இந்த கல்வி உங்களுக்கு கொடுத்துருக்கு. கல்வி படிச்சு வெளிநாட்டுக்கு போயிட்டு அது பண்ணி ஏன் இங்க இருந்து சகிச்சுக்க முடியல. உங்க முன்னாடியே தன்மானத்தை எழுந்து அவனால வாழ முடியல. அதனால ஓடுறான். பெருமையோடலாம் அவன் போல. இந்த மண்ணுக்காரன் சொல்லிக்கிறதுக்கு அவமானப்படுறான். இதுதான் உண்மை. தமிழன் சொல்லிக்க பெருமை என்னங்க இருக்கு? நான் தமிழன் சொல்லிக்க உங்க கையில என்ன இருக்கு? சும்மா காலை அடைக்கிட்டா இப்ப பொங்கல் வரப்போகுது தமிழர்களா? உங்களால ஒரு நிமிடம் தமிழை பேச முடியாது. ஒரு நிமிடம் தமிழ் பேச முடியல. உன் பிள்ளைங்களுக்கு உனக்கு எவனுக்கு தமிழ்ல கூட பேர் கிடையாது. தமிழ்ல பேசுற என் பிள்ளைங்கள் முட்டி போட வைக்கிறானுங்க. தமிழ படிச்சவன் அலையிறான் வெளியில. தமிழ் எங்க இருக்கு? இந்த இது தமிழ்நாடுன்னு பேர் வாங்கி கொடுத்தது சங்கரலிங்கனார் 76 நாள் உண்ணாவிரதம் இருந்து செத்தாரு. தமிழ்நாடுன்னு பேர் வாங்கணும். யாருங்க இது தமிழ்நாடுன்னு சொல்லிக்க பெருமை இருக்கு? எதனால சொல்லுங்க? தமிழ் எங்க இருக்கு? கல்வியில, கல்விக்கூடங்கள கிடையாது. தாய்மொழி கல்வி கட்டாயமாக்கி இருக்கணும். எத்தனை 50 ஆண்டு காலத்துல 1172 மதிப்பெண் பெற்றது நம்ம பிள்ளை. முடியுமா? ஒரு குடிசையில வாழ்ந்துட்டு ஒரு கூலி வேலை செஞ்ச பொண்ணு எப்படி படிச்சது? ஆனா அந்த பொண்ணு நீட் தேர்வுல தோல்வி அடையுது. ஆனா நம்ம நடுவு அரசு மத்திய அரசாங்கத்தை குறை சொல்லிக்கிட்டு இருக்கோம். இல்ல, நம்முடைய கல்வி தரமற்றதாக உருவாக்கணும். அதனால அது தோல்வி அடைஞ்சது. அனிதாவை கொன்னது இந்த 2 கட்சி தான் பொறுப்பேற்கணும். நீங்களே சொல்லுங்க. இன்றைக்கு உழவர்கள், விவசாயிகள் கொழுப்படுத்து போய் போராடிக்கிட்டு இருக்காங்க. சொல்லுங்க பாப்போம். ஒரே ஒரு உழவன் நிம்மதியா வாழறானா? எப்படி வாழ்ந்துகிட்டு இருக்கான்? நமக்கெல்லாம் இப்ப நம்ம பேசுறோம். 1 மணி நேரத்தில் திரும்பி வீட்டுக்கு போக போறோம். போயிட்டு எதை சாப்பிடுவீங்க? வாழ்நாளில் ஏதோ 50 வருஷமா 60 வருஷமா 70 வருஷமா வாழறீங்க. சாப்பிடும்போது எத்தனை வேளை சாப்பிட்டுருப்பீங்க? எத்தனை விருந்து? ஒரே ஒரு நொடியாவது இதை கொடுத்தவன் குடும்பம் எப்படி இருக்குன்னு நினைச்சு பார்த்துருக்குமா? நினைக்கலையே. அவனுக்கு நான் எங்கே சத்த போறான்? அவன் வேலை இல்லைன்னு ரோட்ல கொட்டினா ஓடி அழுறது முதல்ல நம்ம தான். கேட்டா பொதுமக்கள். ஏன்னா உங்களுக்கு எல்லாம் மாத வருமானம் வருது, கடை வச்சிருக்கீங்க. விவசாயிகளை அடிச்சு சாவடிச்சு வருமானம் பெற்றதெல்லாம் யாருங்க? இடைத்தரகர்களும் வணிகர்கள் பேர்ல இருக்கிறவங்க தானே. இதை கண்டுகொள்ளாத அரசாங்கம் யாரு? எத்தனை எத்தனை அமைச்சர்கள் வேளாண் குடியில வந்திருப்பீங்க? எத்தனை அமைச்சர்கள் வேளாண் அமைச்சர்களா வந்திருப்பீங்க? உங்களால என்ன செய்ய முடிஞ்சது? நம்ம திராவிடர்கள் சொல்லக்கூடிய பக்கத்து மாநிலங்கள், முல்லை பெரியாறு பிரச்சனை கேரளா, காவிரி கர்நாடக பிரச்சனை, ஆந்திரா கிருஷ்ணா, 3 பேரும் பிரச்சனை. போய் சொல்லுங்களேன். நம்மளாம் திராவிடர்கள் அண்ணன் தம்பிகளை தண்ணி கொடுன்னு கேளுங்களேன் பார்ப்போம். கொடுப்பாங்களா? திராவிடம் என்கிற சொல்
தமிழர்களை திட்டமிட்டு அழிக்க உருவாக்கப்பட்டது. இதை முதல்ல புரிஞ்சுக்குங்க. 1938 அறிவிக்கிறாங்க தமிழர் நாடு தமிழருக்குன்னு சொல்லி. அப்ப பெல்லாரி சிறையில் தந்தை பெரியார் இருக்கார். அவர் வந்த பிறகு அதை சொல்றார், தமிழ்நாடு தமிழருக்கானதுன்னு. அங்க என்னென்ன சிக்கல் உழுவுறாது, வேற வழி இல்லாம திராவிடன்னு சொல்லிட்டார் அவர். ஆனால் அதன் பிறகு வந்த நாம என்னங்க பண்ணிருக்கோம்? திராவிடர் ஏத்துக்கிட்டோம், எல்லாம் சரி. எவ்வளவு இழக்கிறது? தமிழ்நாட்டு தமிழனை சாவ அடிச்சு 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 எல்லாத்திலையும் போயிடுச்சு. சரி, அப்புறம் தொடர்ந்து இந்த மக்களுக்கு சாராயத்தை கொடுத்து எங்க வீட்டில் எவ்வளவு பேர் செத்துருக்காங்க. இப்ப எங்க அண்ணன் அதை சொல்லவே முடியாது. அழிஞ்சுகிட்டு இருக்க 1/3 வருமானம் உலகத்திலேயே தமிழ்நாட்டு அரசாங்கத்துக்கு 1/3 32,000 கோடி வருமானம். மொத்த வருமானம் 99,000 கோடியா. 32 கோடி வருமானம் வெறும் மதுவில இருந்து வருது. அந்த மது என்ன செய்யுதுன்னு நினைக்கிறீங்க? மக்களை தூங்க வைக்குதா? மகிழ்ச்சி அடைய வைக்குதா? எத்தனை குடும்பத்து தாலியா இருக்குது? அந்த பிள்ளைகள் நடுத்தருவில் நிக்குது. நான் ஒன்னே ஒன்று தான் உங்ககிட்ட கேட்கிறேன், இன்னும் நிறைய இருக்கு கேட்டுக்கிறேன். இப்ப நான் இந்த 2 கட்சியில் இணையன்னு வச்சுக்கோங்க. என்னங்க தகுதி? எந்த தகுதியுடைய அடிப்படையில் நீங்க தேர்ந்தெடுக்கிறீங்க கட்சியில் சேர்றதுக்கு? சும்மா கேட்கிறேன். பார்த்துருக்கீங்களா? இதுதான். ஏன்னா அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. எண்ணிக்கை 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 அப்படியே கம்ப்யூட்டர்ல இணைஞ்சா போதும். இதான் எல்லா கட்சியும் செய்யுது, இந்த 2 கட்சியும் இல்ல. அது எப்படிங்க? அது என்ன கொள்கை என்ன இருக்கு? யார் வேணாலும் கட்சியில் சேர்ந்துக்கலாம், எப்படி அது? அதுதான் நம்ம நாட்டுடைய அரசியல். அரசியலுக்கு வருவதற்கு முன் ஒரு நிமிடம் ஐயா, நம்ம டவுன்லோட் பண்ணி ஆப்ல கட்சி உறுப்பினர் ஆகலாம். மிஸ்ட் கால் கொடுத்து கட்சி உறுப்பினர். ஒண்ணே ஒண்ணு சொல்றேங்க, இந்த 50 ஆண்டு காலத்தில் அறிஞர் அண்ணாவுக்கு பிறகு நான் திராவிட அரசியல் இருக்கேன், இந்த கட்சிகளை சார்ந்தவன் சொல்லக்கூடிய இதுல பதவியை பார்த்தவங்க, அமைச்சர்களா இருந்தவங்க, எம்எல்ஏ எம்பியா இருந்தவங்க எல்லாருமே நீங்கள் அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி உங்களுடைய சொத்து என்ன, இன்னைக்கு இருக்கிறது எவ்வளவு, உங்களுக்கு அளிக்கப்பட்ட மாத வருமானம் என்ன, உங்க குடும்பத்தை யாரு வேலை பார்க்கறாங்க, என்ன என்ன வியாபாரம் பண்றீங்க? எங்க பார்த்தாலும் கொடி பறக்குது, கூட்டம் கூட்டமா கார் ஓடுது, எல்லாம் ஆளுக்கு ஒரு அட்டை அடிச்சு வச்சுக்கிட்டு டோல்கேட்ல சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க. இதுதானா தமிழ்நாட்டு அரசியல்? இந்த பெருமை தான் நாங்க அடைஞ்சிருக்கோம். நான் மனம் இல்லாமலே முடிக்கிறேன். போங்க.